அனைவருக்கு வணக்கம். நீ நான் காதல் பிரமோ ராகா வந்து ரொம்ப கவலையோடு இருக்காங்க. உனக்கு என்ன மதுவை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற மாதிரி சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் மது போயிட்டு அபிக்கிட்ட இங்கே பாருங்க அபி, நீங்கள் இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. அப்புறம் ராகவ் என்ன தானே தப்பாக நினைப்பான்றாங்க. நீங்கள் இப்படி பண்ணீங்கன்னா அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும் இல்லையா? ராகவ் நீங்கள் இல்லைன்னு உடனே ரொம்ப துடிச்சு போயிட்டான். ஆனால் அவன் இந்த அளவு கஷ்டப்படுறத பார்க்கும்போது எனக்கு இந்த வாழ்க்கை வேணுமான்ட்டு ஒவ்வொரு முறையும் நான் யோசிச்சுட்டு இருக்கீங்க. பாருங்க மது, அப்படி மட்டும் யோசிக்காதீங்க சரிங்களா? நீங்கள் எதுக்காக அப்படி யோசிச்சுட்டு இருக்கீங்க? பின்ன உங்களுடைய வாழ்க்கையில் வந்து இப்போ நான் இப்படி ஒரு தடியாக இருக்கா நினைக்கும் போது எனக்கு கவலையாக தானே இருக்கும்ன்றாங்க. ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. இது என்னால் ஏற்றுக்கவே முடியலன்ட்டுலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சரியாக போயிட்டு சரியான்றாங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் ராகவுக்கும் கல்யாணம் ஆகும்போது, ஏன்னா எத்தனை வருஷமா உயிருக்குயிராக காதலிச்சு நேசிச்ச ஒரு பையன் இப்போ நான் வந்து அவங்க கூட இருக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ மன கவலையாக இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். கண்டிப்பாக ராகவும் வந்து கல்யாணம் பண்ணிட்டு உங்களுக்கு சந்தோஷமாக பார்த்து பாருன்ட்டெல்லாம் அட்வைஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு முரளிகிருஷ்ணா ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அபிச்செல்லம் அபிச்செல்லம், உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பாக நீ எனக்கு கிடைச்சிருவ. அப்புறம் அந்த ராகவ் மதுமிதா கல்யாணம் பண்ணிட்டு அவன் சந்தோஷமா இருந்தா என்ன, அவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் கூட சந்தோஷமா இருக்கணும், அதுதான் எனக்கு வேணும். எப்படியோ அது நடக்க போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. சீக்கிரமாவே வந்து நான் உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நீ நானும் சந்தோஷமா வாழலான்னு முரளி நிறைய கனவுகளோடு இருக்காங்க. அதோட இந்த ப்ரமோவை முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.